யூத ஜனத்துக்கு பயந்து அவரை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தான். மூப்பர்களே, நீங்கள் வேண்டிக் கொண்டபடி இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். ஷலோம். ராயன் வாழ்க. இப்பொழுதுதான் எங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு மட்டுமா? எனக்கும் தான். அவன் நிமித்தம் என் மனைவி சொப்பனத்திலே வெகு பாடுபட்டாள். அப்படி இருந்தும் நான் ஒரு குற்றத்தையும் அவனிடம் காணவில்லை. ராயன் வாழ்க. நீர் அப்படி சொல்லலாகாது. அவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தினான். உன் விளக்கத்திற்கு நான் சம்மதிக்கவில்லை. மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றையும் அவனிடத்தில் நான் காணவில்லையே. கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ உங்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தேன். இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் என்பதற்கு அடையாளமாக என் கைகளை கழுவினேன். இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக இந்த விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கிறோம். ராயன் வாழ்க. தேசாதிபதி வாழ்க. உம்மை காணும்படி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒருவன் வந்திருக்கிறான். அழைத்து வரட்டுமா அரசே? யார் இந்த அரிமத்தியனாகிய யோசேப்பு? கனம் பொருந்தியவன், உத்தமனும் நீதிமானும், யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சிஷ்யன், எங்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தான். என்னது தேவனுடைய ராஜ்யமா? ரோம ராஜ்யத்திற்கும் ராயனுக்கும் எதிராக வேறொரு ராஜ்யமா? சேவகரே, உடனே அவனை அழைத்துக் கொண்டு வா. உத்தரவு அரசே. வாழ்க ராயன், வாழ்க அரசே. ஆலோசனைக்காரனாகிய யோசேப்பே, உன்னை குறித்த நற்செய்தியை நான் கேட்டேன். எதற்காக இந்த நேரத்தில் என்னை காண வேண்டும்? உன்னுடைய கோரிக்கை என்ன? இயேசுவின் சரீரத்தை கேட்கும்படியாகவும் நான் கண்மலையிலே வெட்டியிருந்த என்னுடைய புதிய கல்லறையிலே வைக்க வேண்டும் என்று தங்களிடம் உத்தரவு வேண்டி வந்தேன். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா? 100க்கு அதிபதி உடனே வரச் சொல்லுங்கள். வாழ்க ராயன், வாழ்க அரசே. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நிச்சயமாய் அறிவேன். மரித்ததை குறித்து விசாரணை செய்துவிட்டு அரசுக்கு தெரியப்படுத்துவேன். அப்படியே ஆகட்டும். அது மட்டுமல்ல, அவருடைய கல்லறையை காவல்காரரை கொண்டு பத்திரப்படுத்துங்கள். விடைபெறுகிறேன் அரசே. 100க்கு அதிபதி மரணத்தை உறுதி செய்த பின்பு சரீரத்தை கொண்டு போகலாம். அது சரி, உன்னை குறித்து சாட்சி சொன்ன மூப்பர்கள் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறாய் என்று சொன்னார்களே, அது உண்மைதானா? ராயன் அரசாளுகின்ற இந்த ரோம ராஜ்யத்திற்கு எதிராக அப்படி எந்த ராஜ்யம் எழும்ப போகிறது? இந்த ராஜ்யம் எழும்ப போகிற ராஜ்யம் அல்ல. அது என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது கூறியதாவது, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அப்படி என்றால் வானங்களை சிங்காசனமாக கொண்டிருக்கிற ராஜ்யத்திற்கும் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கும் என்னதான் சம்பந்தம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து மனிதனை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் பாவம் இந்த பூமியில் பிரவேசித்த பொழுது மனிதன் இந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் இழந்து விட்டார். எனவே தேவன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கப்படும்படி தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு உரைத்தது, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி
அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த தீர்க்க தரிசனத்தை தொடர்ந்து தம்முடைய தாசனாகிய தானியேலுக்கு ராத்தரிசனங்களிலே அவன் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீதியுள்ள நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுதல் நம்முடைய நாட்களில்